அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேனி மாவட்டம் கம்பத்தில் ஆலிமா பட்டமளிப்புலாவினுடைய சிறப்புரை பயானை கேட்டு பயன்பெறுங்கள். பிறருக்கும் பகிர்ந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا وعملوا الصالحات في روضات الجنات. وقال أيضا إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد. قال النبي صلى الله عليه وسلم من صمت النجا أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் மிக குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் மதரசா கன்சுல் உலூமுல் பனாத் கம்பமெட்டு காலனிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய 19வது ஆண்டு துவக்க விழாவினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வாகையில் பள்ளிவாசலுடைய தலைவர் ஹாஜியார் அவர்களே மற்றும் பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, ஆலிமாக்களே, இந்த மதரசாவினுடைய கண்காணிப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த மதரசாவை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹனீஃப் நஷீர் ஆலிமா அவர்களே, அவருடைய மகளார் மற்றும் அவர்களோடு தோல் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலிமாக்களே, மற்றும் இங்கு பட்டம் பெறுவதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அதை கண்கொள்ளா காட்சியாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸையும் இந்த மதரசாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவனுடைய முழுமையான பொருத்தத்திற்குரியதாக அல்லாஹ் ஆக்கி கற்றலின் பிரகாரம் அமல் செய்து வாழக்கூடிய சீதேவிகளாக இந்த மாணவ செல்வங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா உலமாக்களுமே சிறப்பு பேச்சாளர்கள் தான் இருக்கிறதே. பச்சை பிள்ளைகளை கூட இதை சிறப்பு பேச்சாளர்னு ஒரு பெருமானமான உருவத்தை காமிச்சு நிப்பாட்டிருக்காங்க. எல்லா உலமாக்களையும் பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பிள்ளை தான். இருந்தாலும் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அமைப்பின் காரணத்தினால் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய சொற்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. சொல்லப்படக்கூடிய சொல்லின் பிரகாரமும் கேட்கப்படக்கூடிய வார்த்தைகளின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்ற துஆக்களோடு என்னுடைய சிறிய வார்த்தைகளை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, நேரமும் அதிகம் அப்படின்றத விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்துருச்சு. அதுக்கு மேலே தாய்மார்கள் உட்காரக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லைன்றதான் உண்மையான காரணம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்துருச்சுனாலே இந்த மஜ்லிஸ் கபூல் ஆனதுன்றதுக்கு மிகப்பெரிய அடையாளம். மதியானம் வரை எப்படி வெயில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான சூழலை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்துருச்சுன்னா இந்த மஜ்லிஸையும் அல்லாஹ் அங்கீகரித்துக்கிட்டான். இந்த மஜ்லிஸிலே பட்டம் பெறக்கூடிய மாணவ செல்வங்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இந்த மதரசாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளமாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரிய ரஹ்மத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். மேல குறிப்பிட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்வான், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد. அல்லாஹ் தஆலா
அவனுடைய உபதேசத்திலே நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். யாருக்கு வச்சிருக்கிறான்? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கெல்லாம் உள்ளம் இருக்கின்றதோ அவர்களுக்கு. உள்ளம் இல்லாத யாருமே கிடையாது, எல்லாருக்குமே உள்ளம் இருக்குது. அவ் அல் கஸ்ஸம்ஹ வஹுவ ஷஹீத், அல்லது காதுல செவி வழியாக பேசக்கூடிய செய்திலாம் காதுல போய் கிடைக்குது. கிடைச்சதுக்கு பின்னாடியும் அல்லாஹ் சொல்றான் வஹுவ ஷஹீத், அவங்க அந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்காங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னா, அந்த சபையில் அவங்க உட்கார்ந்து இருக்கணும், உள்ளம் இருக்கணும், கேட்கக்கூடிய செவி இருக்கணும். இந்த மூணுமே அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு எல்லாருமே சபையில் உட்கார்ந்து இருக்கணும்னு இந்த மாற்று கருத்து கிடையாது. சபையில் உட்கார்ந்ததுக்கு பின்னாடி நம்ம எங்கே இருக்கிறோம்னா, நம்முடைய தொழில் துறையில் கவனம் போயிடுது, நம்ம வீட்டுக்குள்ள கவனம் போயிடுது, பேசக்கூடிய வார்த்தைகள் பேசுறதை கேட்கிறோம், நம்முடைய சிந்தனைகள் எங்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். கல்வி என்பதை மார்க்கம் 5 விஷயங்களாக பிரித்தருகின்றது. 5 விஷயங்களாக மார்க்கம் கல்வி ஞானங்களை பிரித்து தருகின்றது. இன்னைக்கு பொதுவாக கல்வினா எந்த கல்வி? உலக கல்வியா, மார்க்க கல்வியா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஆலிமாக்களுடைய கல்வியா, முபல்லிகாவினுடைய கல்வியா, முஅல்லிமாக்களுடைய கல்வியா, மக்தபு கல்வியான்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி எதுன்னா பிரயோஜனமான ஒழுக்கம் சார்ந்த கல்வியை மார்க்கம் சொல்லி தருகிறது. பிரயோஜனமான கல்வியா இருக்கணும். 2வது ஒழுக்கம் சார்ந்த கல்வியா இருக்கணும். அது உலக கல்வியா இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, அது வாலிப காலத்தில் படித்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது படித்தாலும் சரி, வயோதிகமான காலத்தில் படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் அந்த காலத்திலே தேவை ஒழுக்கமான கல்வி என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒழுக்கமான கல்வி அமையணும்னா மார்க்கம் சொல்லும் போது 5 வகையாக பிரித்து தருகின்றது. முதல் செய்தி, வாய் மூடி அமர்வு, மௌனமாக இருப்பது. எப்படி மௌனமாக இருப்பது? பேசாம எப்படி இருக்க முடியும் மனுஷனாக? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, நீ எப்பவாவது பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் அந்த சபையில் நீ வாய் மூடி அமர்ந்து. பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது, நீனும் பேசக்கூடிய பெரிய ஆளு தான், அப்படி இருந்தா ஓரமா அமைதியா உட்கார்ந்து இந்த ஆலோசனையுமே சொல்லாத, அமைதியா இருந்துட்டா ஒருவேளை அந்த ஆலோசனை செய்யப்பட்டதற்கு பின்னால் அது தவறாக அமைந்து விட்டால் மக்கள் சொல்லுவாங்களாம், நல்ல வேளை அந்த பெரிய ஆலிம்சா அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு பாருங்க, அந்த பெரிய மனுஷன் அமைதியா இருந்தாரு பாருங்க, இது தப்புன்றதுக்காக அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு போல தெரியுது அப்படின்னு மக்கள் உன்னை பற்றி பெரிதாக பேசுவார்கள். அப்படி ஒருவேளை இல்லை, எடுத்த முடிவு நல்ல முடிவா இருக்குது, அப்போ மக்கள் சொல்லுவாங்களாம், அந்த பெரிய மனுஷன் அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு பாருங்க, அது நல்ல காரியம்ன்றதுனால தான் அமைதியா உட்கார்ந்து இருந்தா, ஆமோதிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு, அது சம்மதம் என்பதாக தெரிவித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார் என்பதாக மக்கள் பேசுவார்கள் என்பதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காண்பிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்வாங்க, இதா தம்மல் அக்லு நகஸல் கலாம், ஒரு மனிதனுக்கு அறிவு பரிபூர்ணமாக ஆகிவிட்டால், பரிபூர்ணமான கல்வி ஞானங்களை பெற்றுவிட்டால் அந்த மனிதன் பேசுவதை குறைத்து விடுவார் என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அம்லிக் அலைக லிசானக, எப்போதுமே உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்க, நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்துக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளையும் பார்க்கின்றோம். கல்வி ஞானத்தில் முதல் தரமான கல்வி அமைதியாக இருப்பது, வாய் மூடி இருப்பது. வாய் மூடி இருந்தாலும் நிறைய செய்தியை பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் கேள்விகளை கேட்பாங்க, தோழர்களே சதக்கான்னா என்ன, தான தர்மம்னா என்ன, நன்மையான காரியம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சஹாபா பெருமக்கள் அமைதியாக இருப்பாங்க. தோழர்களை சொல்லுங்கள் திரும்பவும் கேட்பாங்க. சஹாபா பெருமக்கள் அல்லாஹு வ ரசூலுஹு அலம்வாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தோழர்களே இது எந்த மாதம் கேட்டாங்க. சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் ரசூலுஹு அலம்ட்டாங்க. இது எந்த நாள்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்னாங்க. இது என்ன கிழமைன்னு கேட்டாங்க. அதுவும் அல்லாஹ் ரசூலுஹு அலம். இது எந்த இடம், அல்லாஹ் ரசூலுஹு அலம். சஹாபா பெருமக்கள் இப்படி பழகிட்டாங்க. என்ன காரணம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம், புது விளக்கம் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சு சஹாபா பெருமக்கள் இந்த வார்த்தையை பழக்கி கொண்டார்கள்.
அடுத்து புதிதான தகவல் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சஹாபா பெருமக்கள் அமைதியோடு வாய் மூடி இருந்த அந்த வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிக்கவர்களே, அடுத்து மார்க்கம் சொல்லக்கூடிய கல்விகளிலே இரண்டாவது வகை அல் இஸ்திமா. எதை பேசினாலும் சரி காது வழியாக கேட்டுகிட்டே அமைதியாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபால உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிற சமயத்தில் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்பு அந்த சூறா அல்லாஹ் சாபமிட்டு அபூலகபுடைய குடும்பத்தார், அவனுடைய மனைவி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் திட்டி அந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த சூறாவை அல்லாஹ் இறக்குகின்றான். அபூலகபுடைய மனைவியினுடைய பேரு உருவா. அந்த அம்மா என்ன செய்றாங்கன்னா, அந்த அம்மாவுடைய இன்னொரு பட்ட பேர் என்னன்னா உம்மு ஜமீல், அழகானவருடைய தாய் அப்படின்னு பேர். அந்த அம்மா இந்த ஆயத்தை இறங்கின உடனே ஒம்ரதுஹு ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமக்கக்கூடிய ஃபிரௌன் அபூலகபுடைய மனைவி நாசமாகட்டும் நல்லா சொல்லிட்டான். இந்த ஆயத்தை இறங்கின உடனே அந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம், அப்படி இருந்தாலும் கூட அந்த அம்மாவுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்துருச்சு. கையில் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கணும்னு அந்த அம்மா வருது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சபையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மாவை பார்த்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த அம்மா வர்றதை பார்த்தா உங்களை பார்த்துக்கிட்டே முறைஞ்சு பார்த்துட்டு வர்றாங்க, கையில் ஏதோ வச்சிருக்கிறாங்க, இப்போ என்ன செய்யறது, எங்கேயா நகண்டு நெல்லுங்கிறேன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படவில்லை, அந்த இடத்துலயே அமைதியாக இருந்தாங்க. அந்த அம்மா வந்துச்சு, வந்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அந்த அம்மாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறது கண்ணு தெரியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா, தோழரே அபூபக்கரே, உங்கள் நண்பரை எங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொய் பேசி பலன் கிடையாது சஹாபா பெருமக்களுக்கு. அவங்க உடனே சொன்னாங்களா, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், அவங்க எங்கே இருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னு ஒரே ஒரு பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, இவ்வளோ நேரம் இங்கே தானே நின்றாங்க, இப்போ எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் வ ரசூலுஹு அலம் பதிலையே சொல்லிட்டு அமைதியாக நின்றாங்க. அந்த அம்மா வந்த பாதையிலே திரும்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தான் நிற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்கன்றது தெரியல. என்ன காரணம்னா, அல்லாஹ் திருமறை வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வைதா குரிஅல் குர்ஆனு ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரதி ஹிஜாபம் மஸ்தூரா. குர்ஆனுடைய வசனங்களை ஓதப்பட்டால் அந்த இடத்தில் உங்களுக்கும் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பாத மக்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி விடுகின்றான் அப்படின்னு குர்ஆனுடைய வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டதுடைய விளைவு என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு மத்தியில் அல்லாஹ் திரையை உண்டாக்கி விடுகின்றான். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸை அறிவிப்பாங்க, நான் ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அந்த ஹதீஸை என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் பேணிக்கொண்டே வருகின்றேன். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அம்பஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நான் அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கடுத்து அடுத்த அறிவிப்பாளர் சொல்றாங்க, இன்னைக்கு வரை அந்த ஹதீஸை நான் அமல் செய்து கொண்டே இருக்கின்றேன். இப்படி தொடர்ச்சியாக 3-4 நபர்கள் வரை சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை கேள்விப்பட்ட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிலிருந்து கேட்ட அம்பஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிலிருந்து கேள்விப்பட்ட அறிவிப்பாளர், அதுக்கடுத்து ஹதீஸை தொகுக்கக்கூடிய தொகுப்பாளர்கள், இப்படியே வரிசையாக சொல்றாங்க. இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக கேள்விப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரை நாங்கள் அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸ் என்ன, ஒரு சாதாரணமான ஹதீஸ் தான். பெண்கள் குழுவிருக்கக்கூடிய சபையிலே, குறிப்பாக ஆண்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே அந்த செய்திகளை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, செவி வழியாக கேட்கின்றோம். இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் அமுல்படுத்த வேண்டும் என்ற
எண்ணத்தோடு அதை செயல்படுத்துங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அது சாதாரணமான விஷயம் தான். ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத்து சுன்னத், லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து சுன்னத், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்து சுன்னத், 8 ரக்காத் ஆச்சு. அசருக்கு முன்பாக 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்பாக 2 ரக்காத், இஷாவிற்கு பின்பாக 2 ரக்காத். இந்த சாதாரணமான சுன்னத்து தான். அதாவது ஃபஜ்ருக்கு முன்பாக 2 ரக்காத், லுஹருக்கு முன்பாக 4 ரக்காத், லுஹருக்கு பின்பாக 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்பாக 2 ரக்காத், இஷாவிற்கு பின்னால் 2 ரக்காத். இந்த 12 ரக்காத்தை யார் பேணுதலாக தொழுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் மாளிகையை தயார் செய்து வைத்திருக்கின்றார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்துவிட்டு செவி வழியாக கேட்ட செய்தியை அமல்படுத்தி இருப்பதாக சொல்லித் தருகின்றார்களே, அதை நாம் கவனமாக வைக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய சபையில் ஒரு 4 வைத்தியர்களை வர சொல்கிறாங்க. 4 வைத்தியர்கள் வர்றாங்க. இந்த 4 பேர்கிட்டையும் கேட்குறாங்க, ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன செய்யணும், ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழணும்னா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. முதல் மனிதர் சொல்கிறாரு, கடுக்காய் இருக்கிற அந்த கடுக்காயை ஒரு மனுஷன் பொடி பண்ணி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோறும் சாப்பிட்டே வந்தாருன்னா எல்லா வியாதியும் குணமாகும், அவர் ஆரோக்கியமாக வாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணியை ஒரு மனிதர் தினந்தோறும் குடித்து கொண்டே வந்தார், அந்த மனுஷனுக்கு எந்த வியாதியும் வராது, செரிமானம் ஆயிடும், அடுத்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் 2வது வைத்தியர் சொல்கிறார். 3வது வைத்தியர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஹாலூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்திய முறை, சில பொருட்கள்லாம் கலந்து செய்யக்கூடிய ஒரு வைத்திய முறை, அதை செஞ்சு அதை சாப்பிட்டாங்கன்னா அவர் ஆரோக்கியமாக இருப்பார், நீண்ட நாள் வாழ்வார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கடைசியில் 4வது வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாங்க. அந்த 3 வைத்தியத்தையுமே தூர தள்ளி விட்டுருங்க, அந்த 3 வைத்தியமே யாரும் பின்பற்ற வேண்டாம், நான் சொன்னதை செய்யுங்கன்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, எப்போ உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குமோ பசி எடுத்த பின்னாடி சாப்பிடுங்க, எப்போ உங்களுக்கு பசி போதும் அடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமோ அதுக்கு முன்னாடியே சாப்பாட்டை நிப்பாட்டிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பிடும்போது உணவை 1/4 பகுதியாக சாப்பிடுங்கள், 1/4 பகுதியை தண்ணீர் குடியுங்கள், மீத 1/4 பகுதியை காற்றுக்காக விட்டு விடுங்கள். நம்ம சாப்பிடும்போது எப்படின்னா வயிறு புடைக்க சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம். கண்ணியமிக்கவர்களே, ஒரு மிகப்பெரிய சஹாபி, அந்த சஹாபியினுடைய காலத்தில் ஒரு பெண்மணி அவங்களுடைய அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அடிமை பெண். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 40 நாளாக தொடர்ந்து விஷம் கொடுக்குறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹுவுக்கு 40 நாளாக விஷம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் எந்த இனம்னு கேட்குறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் மனித இனம்ன்றாங்க. மனித இனம் தெரியதான் செய்யும், நீங்கள் எந்த இனம் திரும்பவும் கேட்குறாங்க, நான் மனித இனம் தான் திரும்பவும் சொல்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, அதை கேட்கலைங்க, 40 நாள் உங்களுக்கு விஷம் கொடுக்குறேன், ஒரு நாள் கூட விஷம் உங்களுக்கு பாதிக்கவே இல்லையே, என்ன காரணம்? விஷம் கொஞ்சமாவது குடித்தா பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும், இதுவரை பாதிப்பு ஏற்படலையே, என்ன காரணம்னு கேட்டாங்க. இப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, இஸ்முல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாமத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்தாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரை நான் ஓதிக்கிட்டே இருக்கேன். அது ஓதாத நாள் கிடையவே கிடையாது. அப்படி ஓதுறதுனால அல்லாஹ் எல்லா விஷத்தை விட்டு என்னை எல்லாம் பாதுகாக்கின்றான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா கேட்டாங்களா, அப்படி என்ன விஷம் முறிப்பதற்கான ஒரு நீங்கள் ஓதுதலை ஓதிருக்கீங்க, அந்த இஸ்முல்லாஹ் என்னன்னு கேட்டாங்க. மதரசாக்களில் நாங்கள் ஓதுற காலத்தில் மதரசாக்களில் ரெகுலராக சொல்லிக் கொடுப்பாங்க, தினந்தோறும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி மக்தப் மதரசாலேயே ஆலிம்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆலிமாக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய திருநாமத்துக்கு முன்னாடி இந்த வானம் பூமியுடைய எந்த தீங்கும்
அந்த மனுஷனுக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது என்பதாக அந்த பொருள்பட வரக்கூடிய வாக்கியத்தை, அந்த வசனத்தை, அந்த வாக்கியத்தை அல்லாஹ்வுடைய திருநாமமாகிய இஸ்முல் அஸமை நான் தினந்தோறும் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வர்றேன். அப்படி ஓதுறதுனால தான் நீங்கள் கொடுத்த அந்த எந்த விஷமுமே எனக்கு பலிக்கலைன்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன பின்னாடி இவங்க கேட்டாங்களாம், எனக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு என்னமா நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், உங்கள் மேலே உள்ள கோபம் தான், என்னை அடிமையாக வச்சிருக்கீங்களே இத்தனை நாளா, அந்த கோபம் தான் சொன்ன உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அம்மாவை உடனடியாக விடுதலை செய்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். செவிவெளியாக செவிமடித்த செய்திகள், அது கல்வியிலே ஒரு முக்கியமான பங்கை ஆற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய செய்தி தான் செவி வழியாக கேட்கப்படக்கூடிய செய்தி. அதே போல மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய செய்தி அல் ஹஃபீல், எதை கேட்டாலும் சரிதான் மனப்பாடம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம கேட்டுட்டோம், கேட்ட செய்தி அப்படியே கொண்டு போய் வீட்டில் போய் விட்டோம்னா அது கூட மறந்துடும். அந்த செய்தியை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தால்தான் அந்த செய்திகள் நினைவில் வரும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அதை அமல்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். இன்னைக்கு பொதுவாக ஞாபக சக்தின்றது எல்லாருக்குமே நிறைய குறைஞ்சி போச்சு. அதில் குறிப்பாக என்னைக்கு டச் ஃபோன் வந்துச்சோ, செல்ஃபோன் வந்துச்சோ, டச் ஃபோன் வந்த நாளில் இருந்து கணவன் மனைவிக்கு வந்து டச் இல்லாமையே ஆயிடுச்சு. கணவன் மனைவிக்கு மத்தியில் நம்ம இப்ராஹிம் சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய குலாமுடைய பெரிய பட்டியலே அந்த ஊரில் வச்சிருக்கிறாங்க புது மண்டபத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும். என்ன காரணம்னா, டச்சு ஃபோன் என்னைக்கு வந்துச்சோ இந்த அம்மா வேறவனோடு டச்சில் இருக்கிறாங்க, கணவனை கண்டுக்கிறதே கிடையாது, கணவனுடைய டச்சுன்றது சுத்தமாக கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு மறதி ஏற்படுவதாக இருந்தால் அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுடைய காரணத்தினால்தான் அவனுக்கு மறதி ஏற்படுகின்றது என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காண்பிப்பார்கள். இன்னைக்கு நிறைய மாணவ செல்வங்கள், குறிப்பாக பெற்றோர்களும் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, அதற்கு என் பையன் நல்லா படிக்கிறான், அதற்கு அந்த எக்ஸாமுக்கு போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தையும் மறந்துடுறான், எந்த சிந்தனையுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். என்ன காரணம்? டச்சு ஃபோனை அந்த பையனுடைய கையில் கொடுக்கணும். எதெல்லாம் உலகத்தில் பார்க்கக்கூடாதோ பார்க்கக்கூடாத வயசோ எல்லா செய்திகளையும் அந்த மாணவன் அந்த மாணவி பார்க்கிறார். இப்போ மறதியே வராமல் போகும். ஞாபக சக்தி இருக்க வேண்டுமானால் நன்மைகளை செய்ய வேண்டுமே தவிர தீமையான அந்த விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, உலகத்தில் நம்ம அத்தர் பூசிக்கிறோம், அத்தர் பூசிக்கிட்டு நம்ம மனமாக இருக்கிறோம், நம்ம ஆடைகள் சுத்தமாக இருக்குன்னா நல்ல துவைச்சி அயன் பண்ணி அதுக்கு என்னென்னோ வாசனையான பொருட்களை போட்டுட்டு அதை நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் வாய் சுத்தமாக வேண்டுமானால், நம்ம வாய் சுத்தமாகணுமா வேண்டாமா? அதுக்கு சொல்லி காமிப்பாங்க, அத்திர் ஃபமக பி ஸலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஸலவாத்தை சொல்வதன் மூலமாக உடைய வாயை மனமாக்கி கொள்ளுங்கள், அத்தர் பூசி கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அப்போ ஸலவாத்தை சொல்ல 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 என்ன நடக்கும்னா, என் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நினைவாற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார். ஸலவாத்தை ஓத ஓத நம்முடைய வாய் நறுமணம் பெற்றுக்கொண்டே இருக்கும். நறுமணம் பெற பெற அல்லாஹ்வினுடைய தொடர்பை நெருக்கி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருகின்றான் என்பதை இந்த கவனத்திலே வைக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, நான்காவது செய்தி விரோஜனமான கல்விக்கான செய்தி அல் அமலு பிமா சமிஅ. நம்ம எதை கேட்டாலும் சரி அமல் செய்யும். ஏதோ கேட்டோம் வந்தோம் அதூர போயிட்டோம்னு சிந்தனைக்கு நம்ம என்றைக்குமே போயிடக்கூடாது. கேட்ட செய்திகளை வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அமல்படுத்தும் நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா உன்னதமான வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான். இன்னைக்கு பொதுவாக அடுத்தவங்க மாறணும்னு எதிர்பார்க்குறோம், நம்ம மாறணும்னு யாருமே எதிர்பார்க்கறதே கிடையாது. அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தன்னை மாற்றாதவரை பிறர் மாற மாட்டார்கள். அடுத்தாது மாறணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக யாரும் மாற மாட்டாங்க. முதலாவதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டாதான் பிறர் நம்மளை பார்த்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் பொதுவாகவே அமல் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா,
மஹமூதுல் ஹஸ்னவி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு மாமேதை, மிகப்பெரிய அரசர். அவங்க காலத்தில் அவங்களுக்கு ஒரு 3 சந்தேகம் இருந்துச்சு. 3 சந்தேகம். என்ன சந்தேகம்னா, நம்ம நம்ம அத்தாவுக்கு மகன் தானா? முதல் சந்தேகம். நம்ம அம்மா சொன்னாங்க அவங்க அத்தா இவர் தானான்னு சொன்னாங்க, நம்பிக்கிட்டோம். நம்ம அத்தா அவர் தானா நமக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு மஹமூதுல் ஹஸ்னவி ரலியல்லாஹு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சந்தேகம் இருக்கும்போது 2வது சந்தேகம் அவங்களுக்கு என்னென்னா, நம்ம சொர்க்கத்துக்கு போகுமா போக மாட்டோமா? 2வது சந்தேகம். 3வது, உலமாக்கெல்லாம் நபிமாருடைய வாரிசுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? 3வது சந்தேகம். மஹமூதுல் ஹஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சிந்தனையோடு போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஓரமாக ஒரு மாணவர் படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறார். அவர் பார்த்து கேட்டாங்க, ஏப்பா ஊரில் எவ்வளோ இடம் இருக்குது, இந்த பக்கம் ஓரமாக உட்காந்துருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாணவர் சொன்னார், படிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். ஏன் மற்ற இடத்துல உட்காரக்கூடாதா? மற்ற இடமா இருட்டாக இருக்குங்க, இங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. வெளிச்சம் இருக்கிற இடத்துல கல்வி படித்தா அவங்க நல்லா புரியுன்றக்காக தான் நான் இங்கே உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மஹமூதுல் ஹஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக தன்னுடைய அதிகாரிகளை அழைச்சி சொன்னாங்க, இன்னையில இருந்து எங்கெல்லாம் இருட்டாக இருக்கோ அந்த இடத்துல நீ வெளிச்சமான ஒரு விளக்கை பற்ற வச்சிடணும். ஏன்னா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு தோது ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மஹமூதுல் ஹஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பணியாளர்களுக்கு உத்தரவு போட்டாங்க. நிறைய இடம் பிரகாசமாயிருச்சு. பிரகாசமான பின்னாடி அன்னைக்கு இரவு மஹமூதுல் ஹஸ்னவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தூக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வருகின்றார்கள். அல்லாஹ் நமக்கும் நபி கனவிலே பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. நம்முடைய வாரிசுகளுக்கும் அல்லாஹ் கியாமத் வரையில் வாக்கியத்தை தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, மஹமூதுல் ஹஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்குறாங்க. பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எபுனே சுபுஹுத் துஜா. அவங்க அத்தா பேர் சுபுஹுத் துஜா. சுபுஹுத் துஜாவுடைய மகனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக கூப்பிடுறாங்க. அப்போ இவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம அத்தா பேர் சுபுஹுத் துஜா தான். நம்ம சந்தேகத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு இது உண்மையாக போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா அது 100க்கு 100 உண்மை, அதில் எந்த பொய்யுமே கிடையாது அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா. அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு உன்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. 2வது துவா. ஏன்னா இவருக்கு 2வது சந்தேகம் என்னென்னா, நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா போக மாட்டோமா, நிறைய நல்ல காரியங்களை செய்கிறோமே, நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா போக மாட்டோமான்னு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து வைத்து விடுகின்றார்கள். அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா. அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொண்டு உன்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. 2வது செய்தி. 2வது சந்தேகம் தீர்ந்து போச்சு. 3வது செய்தி, படிக்கக்கூடிய மாணவர்கள் உலமாக்கள் நபிமாருடைய வாரிசுன்னு சொல்கிறாங்க, உண்மையா பொய்யா, அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், கமா அக்கரம்த வரசதி. என்னுடைய வாரிசுகளை நீ கண்ணியப்படுத்தியதை போன்று சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவானாக. எபுன சுபுஹுத் துஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பதறி முடிச்சு எந்திரிக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காணவில்லை, கனவுல கண்ட செய்தி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை இவர்கள் நேரடியாக இது உண்மையா பொய்யா, இது நடக்குமா நடக்காதா அமுல்படுத்தி நேரடியாக பார்த்திருக்கிறார். கேள்விப்பட்ட செய்தி. ஒரு மனிதர் நன்மையை செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவார்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது நிதர்சனமாக மஹமூதுல் ஹஸ்னவி ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக பார்த்ததை நாம் இந்த வரலாற்றில் நம்மால் தெரிய முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, அதே போன்று பிரயோஜனமான கல்வியை பெற வேண்டுமானால் அந்நஸ்ர் நம்ம கேள்விப்பட்டால் மட்டும் போதாது, நம்ம வீட்டில் போய் சொல்கிறோம். இது ஜும்மா பயான்லாம் கேட்குறோம், சிறப்பு பயான்லாம் கேட்குறோம், யூடியூப்ல ஏதாவது பயான்லாம் கேட்குறோம். கேட்டு முடிச்சுட்டு என்ன செய்யணும், எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு அது கூட ஓரமாக தூக்கி வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடும். நம்ம வீட்டில் போய் மனைவி மக்கள்கிட்ட சொல்கிறோமா, நம்முடைய பெற்றோர்கள்ட்ட சொல்கிறோமா? கிடையவே கிடையாது. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா, திரைக்கு பின்னால் இருக்க வேண்டிய அந்த பெண் மக்கள், திரைக்கு பின்னால் இருக்க வேண்டிய அந்த பெண் மக்கள் திரைக்கு முன்பாகவே அமர்ந்திருக்கிறார். சீரியலுக்கு முன்னாடி டிவிக்கு முன்னாடி தான் அமர்ந்திருக்கிறாங்க.
திரையை போட்டிருக்கணும்னு சொன்ன மார்க்கத்தில் இவங்க இந்த திரையை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த திரைக்கு முன்பாக டிவிக்கு முன்பாக நேரங்களை கழிக்கக்கூடிய காலங்களை பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் எப்படி இருக்கணும்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். தெருவழியாக போனோம்னா குர்ஆன் ஓதக்கூடிய சப்தங்களை ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்க முடியும். ஆனால் இன்னைக்கு போனோம்னா எந்த வீட்லையும் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் இல்லை, டிவி சத்தம் இல்லாத எந்த வீட்டையும் பார்க்க முடியாது. அது ஆலிம்களுடைய வீடும் விதிவிலக்கல்ல, சில வீடுகளை தவிர. சில நாளுக்கு முன்னாடி ஒரு ஆலிம் சாரை பேசியிருந்தேன். அசரத்து பொதுவாக ஆலிம்களுடைய வீட்டில் இபாதத்தில் எப்படி அசரத்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆலிம் சொன்னார், எங்கள் வீட்டில் அசரத்து தினந்தோறும் தஹஜ்ஜுத் தொழுவாங்க சார். அந்த ஆலிம் சொன்ன செய்தி, எங்கள் வீட்டுக்காரம்மா வாரம் முழுக்க தஹஜ்ஜுத் தொழுவாங்க அசரத்து. தஹஜ்ஜுத் தொழுவாங்க, ஃபர்த தொழுவாங்க, நஃபில் தொழுவாங்க. மாதத்தில் என்னெல்லாம் நஃபிலான வணக்கங்களோ, உதாரணமாக திங்கள் வியாழன், அப்போ 13, 14, 15 அந்த நாள்லாம் நோன்பு வைப்பாங்க அசரத்து. ஆனால் ஒரே ஒரு பலகீனம் என்ன தெரியுமா, எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்றனால அன்னைக்கு எதுவுமே தொழுவ மாட்டாங்க அசரத்து. அவர் சொல்கிற செய்தி, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, பிள்ளைங்கள்லாம் லீவில் வீட்டில் இருப்பாங்கல்ல, அதனால எங்கள் வீட்டுக்காரம்மா அன்னைக்கு மட்டும் தொழுவாமல் தூங்குனாங்கன்னா காலை 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க அப்படின்னு அசரத்து சொல்கிறார். என்ன காரணம்னா, நாம் செவிமடுத்த செய்திகளை பிறருக்கு பரப்ப வேண்டும் என்பதை அப்படி கவனத்தில் வைக்க வேண்டும். அப்படி பரப்பும் காலத்தில் தான் அல்லாஹ் தஆலா நிறைவான செய்திகளை நமக்கு நன்மையை அல்லாஹ் தருகிறார் என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவு காண்கிறாங்க. நான் கல்வின்றது எப்போவுமே குறிப்பிட்ட காலத்தோடு முடிஞ்சிருது கிடையாது. இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன், சில கல்விகளை படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் ஆரம்பத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது பிஏ என் மகன் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க, நான் எம்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்காக உட்காந்துருக்கேன். இந்த சூப்பர்வைசர் கேட்குறாங்க, பாய் இந்த பொண்ணு யார் பாய், டெய்லி அந்த பொண்ணை கூட்டு வரீங்க, அந்த பொண்ணு யார், நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. என் மகன் அப்படின்றேன். அந்த அம்மா என்ன படிக்கிறாங்க, பிஏ, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எம்ஏ. 2 பேருமே ஒரே சென்டரில் ஒரு 2 பெஞ்சு வித்தியாசத்தில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா பார்த்துட்டு, இந்த வயசுல நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்காக வரீங்களா வாங்கிட்டு. எங்கள் மார்க்கம் குறிப்பிட்ட காலம் வரை சொல்லவில்லை, தொட்டிலிருந்து சுடுகாடு வரை மார்க்கம் படிக்க சொல்கின்றது, நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டெய்லி போயிட்டேன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டேன்னா அளவு கடந்த மரியாதையோடு வரவேற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கின்றேன். கணிவிக்கவில்லை. எனவே வாழ்க்கையில் கல்வி இவ்வளோதான் குறிப்பிட்டு எப்பவுமே போயிடக்கூடாது, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் கல்வி அப்படின்னு முடிவு பண்ணி போயிடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு கனவு காண்கிறாங்க. அந்த கனவுல எப்படி கனவு காண்கிறாங்கன்னா, ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை தொழ வைக்கின்றார்கள். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்பட்டுருச்சு. பாங்கு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு முழிப்பதாக கனவு காணுகின்றார்கள். முடிச்சுட்டு தொழுகைக்காக வேகமாக வர்றாங்க. வந்து பள்ளிவாசல் வாசலில் பார்த்தா ஒரு அம்மா கூடு நிறைய பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா, நான் உள்ள பள்ளிவாசலுக்குள்ளே நுழைய போகிறேன், அலியேன்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் பக்கத்தில் போனேன். பேரிச்சம்பழம் கூடை என்னை கொடுத்து சொன்னாங்க, இந்த கூடையை கொண்டு போங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்க, தொழுது முடிச்ச பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அலி ரலியல்லாஹு கனவுல கண்டதை அதே மாதிரி நிதர்சனமாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. தொழுகை முடிஞ்ச பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு பேரிச்சம்பழம் கிடைச்சிச்சு. இந்த பேரிச்சம்பழம் கிடைச்சோன்னே வாயில் போட்டு பார்த்தாங்க, அவ்வளவு இனிமையான பேரிச்சம்பழம். வாழ்க்கையில் இதுவரை அவ்வளவு இனிப்பான பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு சுவை. அலி ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் கையை நீட்டாங்களா, என் சுவை எனக்கு இன்னொன்று தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இதுக்கு மேலே கிடையவே கிடையாதுப்பா, ஒன்று தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. கனவு கண்டவுடனே திடீர்னு முடிச்சு பார்க்குறாங்க, பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படுது. கனவுல கண்டாங்க, கண்டோரும் முடிச்சு பார்க்குறாங்க, பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் கிடையாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். சரி, ஸ்கூல் நேரம் வந்துருச்சு, நம்ம பள்ளிவாசலுக்கு செல்லலாம். பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பள்ளிவாசல் வாசலில் ஒரு பெண்மணி கூடையோடு நிற்கிறாங்க. இவங்க தொழுறதுக்காக உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த அம்மா அதே மாதிரி கனவுல கண்ட மாதிரியே கூப்பிடுறாங்க, அலியங்க வாங்கன்றாங்க. பக்கத்தில் போகிறாங்க. அந்த அம்மா கூடையை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, அலியே இந்த பேரிச்சம்பழம் கூடைய
ஹலீஃபாவுடைய கையில் கொடுங்கன்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த பேரிச்சம்பழக்கூடிய ஹலீஃபாவுடைய கையில் உமர் ரலியல்லாஹு கையில் கொடுக்குறாங்க. அவங்க தொழுது முடித்தோடனே மக்களுக்கெல்லாம் பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கிற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்குறாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க. மிக அற்புதமான சுவையான இனிப்பு. கனவுல எப்படி கண்டாங்களோ அந்த இனிப்பு நாவலிருந்து மாறலை. அதே இனிப்பு அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்குறாங்க, ஹலீஃபா அவர்களே இன்னொரு பேரிச்சம்பழம் தாங்கன்னு கேட்குறாங்க. அலியே இதுக்கு மேலே தர முடியாதுப்பா. கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று தானே உனக்கு கொடுத்தாங்க, அந்த ஒன்று தான் உனக்கு தர முடியும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியான பதிலை சொல்லிவிட்டார். கனவுல வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே கிடையாது. இல்லை கவனிக்கணும், கல்வி என்பது நம்முடைய ஞானத்திற்கு உட்பட்டு இவ்வளவுதான் இருக்கணும் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறனே, அந்த கற்பனைக்கு எல்லையே கிடையாது. இது ஆன்மீக கல்வியை சார்ந்த செய்தி. கனவுல நடக்கக்கூடியது நிதர்சனமாக நேரடியாக உடனடியாக நடக்கும் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு கனவின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் கனவுல கண்ட செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா அவங்க அந்த கூட்டத்தில் இல்லை, தூங்கும்போது பக்கத்தில் படுத்திருக்கல. ஆனால் அந்த செய்தி அவங்க பார்த்துட்டு அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா இது ஆன்மீகம் சார்ந்த செய்திகளை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நபிமார்களாக இருந்தாலும் சரி, சஹாபிகளாக இருந்தாலும் சரி, வலிமார்களாக இருந்தாலும் சரி, உலமாக்களாக இருந்தாலும் சரி, நம்மை போன்ற மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் பெற்றவர்கள் தாய்மார்கள். எல்லோரும் பெற்றது யாருங்க? தாய்மார்கள் தான். இந்த மாற்று கருத்திலே கிடையாது. அவங்க நம்மளை வளர்க்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேறிக்கவே முடியாது. சிறுபிராயத்திலிருந்து ஒழுக்கத்தோடு மிகப்பெரிய ஞானத்தை பெற்றவர்களாக நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அவனுடைய வளர்ப்பு முறை என்பது மிக அற்புதமான ஒன்று. எனவே தாய்மார்களுக்கு முதலாக இந்த மார்க்க கல்வியை புகுத்துவது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. பெண்கள் திருந்திவிட்டால் அந்த குடும்பமே திருந்திவிடும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் ஓதக்கூடிய ரேகாலி இருக்கிற அந்த ரேகாலிக்கு மேலே என்னைக்குமே கை வச்சு உட்கார மாட்டாங்க. கையை அப்படி வச்சு அந்த ரேகாலியை அழுத்திக்கிட்டு உட்கார மாட்டாங்க. ரேகாலிக்கு மேலே படுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்களா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனை வைக்கிறோம், குர்ஆனை வைக்கிறதுக்காக உயர்வான ஒரு பொருள் ரேகாலி, ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே கை வைக்கிறது இல்லை, அதில் சாஞ்சி படுக்கிறது கிடையாது, என்ன காரணம்னு கேட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போனாங்கல்ல, அப்படி போகும்போது அல்லாஹ் சொன்னா ஃபக்லஅனா அலைக இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. மூசா அலைஹிஸ்ஸலாமே செருப்பை கலத்திட்டு வாங்க, அந்த இடம் பரிசுத்தமான பூமி என்பதாக அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னதின் காரணத்தினால் அந்த இடம் பரிசுத்தமான இடம். அதனால் செருப்பை பின்னால் ஒரு நாளையில் அந்த இடத்துல வகி இறங்கக்கூடிய இடமாக இருக்குது. அதனால செருப்பை கழட்டிட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். வகி இறங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னான். அப்போ குர்ஆனை சுமக்கக்கூடிய பொருளும் கூட மரியாதைக்குரிய பொருள் என்ற காரணத்தினால் அந்த பொருளுக்கு நான் மரியாதை கொடுக்கின்றேன், கண்ணியம் கொடுக்கிறேன் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே படிக்கக்கூடிய மாணவிகளாகிய, பட்டம் பெறக்கூடிய மாணவிகளாகிய ஆலிமாக்கள், படிக்கக்கூடிய மதரசாவிற்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு இதற்கெல்லாம் யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கின்றார்களோ நம்முடைய பெற்றோர்கள், பெரியவர்கள், உதவியாளர்கள் அனைவர்களுக்குமே மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக திருமணம் முடித்து சென்றதற்கு பின்பாக அந்த குடும்பத்தினுடைய மரியாதையை நாம் காப்பாற்றும் நேரங்களில் நம்முடைய மதரசாவை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம், இந்த கல்வியை கண்ணியப்படுத்துகின்றோம். இந்த கல்வியை கண்ணியப்படுத்தினுடைய விளைவாக அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பிரியத்தை நாம் பெற முடியும் என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இந்த சிறப்பு பேச்சுக்கு பின்பாக ஒரே ஒரு செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு நான் பிரியப்படுகின்றேன். நான் அது தப்பதை எந்திரிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே பேசுனா பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுருவாங்க. ஒரே ஒரு செய்தி தான். சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வலி. ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை. அவங்கள்ட்ட போய் ஒரு தடவை கேட்குறாங்க, சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கிறேன்னு கேட்குறாங்க. இது நம்ம அமுல்படுத்தக்கூடிய செய்தி, கவனத்தில் வைக்கணும். இன்னிலிருந்து சொல்ல அமுல் செய்யணும் ஒரு குறிக்கோளோடு இதை கேட்டுக்கொள்ள வேண்டும்.
அப்போ இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உனக்கு அல்லாஹ் எவ்வளவோ நியமத்தை தர்றான், அந்த நியமத்தை வந்துருச்சுன்னா, நியமத்தை நீ பார்த்துட்டன்னா உடனடியாக அல்லாஹ்விற்கு சுக்ரு செய்வதற்கு நீ பழகிக்கொள், நன்றி செலுத்துவதற்கு பழகிக்கொள். இரண்டாவதாக, எல்லா மனிதனும் பாவம் செய்யக்கூடியவன் தான். பாவத்தை செய்துவிட்டால் தெரிந்தோ தெரியாமலோ மீண்டுமோ புதிதாகவோ எப்படி செஞ்சாலும் சரிதான், உடனடியாக தௌபாவை நீ செய்து கொள், பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள். மூன்றாவதாக, மனுஷ வாழ்க்கையில் கவலை இல்லாத எந்த மனுஷனுமே கிடையாது. கவலை வந்துருச்சுன்னா லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்பதை தொடர்ச்சியாக ஓதுவதற்கு பழகிக்கொள். அல்லாஹ் தஆலா உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார் என்பதாக சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா முதன்முறையாக சனதினுடைய நிகழ்ச்சியிலே சிறப்பு பேச்சாளராக பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த மக்களுக்கும் அல்லாஹ்விற்கும் நான் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா உடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றி அருள் புரிவானாக. பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கு அல்லாஹ் சிறந்த எதிர்காலத்தை, நிம்மதியான கணவனை, நிம்மதியான குடும்பங்களை அல்லாஹ் அமைத்து தருவானாக. அதன் மூலமாக அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியை தருவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவையும் கண்டுகளிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மதரசாவையும் இந்த ஆலிமாக்களையும் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இதனுடைய பகரத்தை ஈருலகத்திலையும் அல்லாஹ் நிறைவாக தந்து புரிவானாக. ஈருலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் அவர்களையும் நம்மையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக என்ற துஆக்களோடு உங்களுடைய துஆவையும் ஆதரவு வைத்து நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.